சாப்பிட வாங்க. என்னங்க சாப்பிட வாங்க. மா, குழம்பு வாசனை தூக்குதுமா. நீ சமைச்சா மட்டும் எப்படிமா இப்படி வாசனை வருது? என்னம்மா இது, கறி கொஞ்சமா சமைச்சிருக்க? உங்க அப்பா அவளதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. சரி, இது எப்படி 4 பேருக்கு பத்தும்? இல்ல, எனக்கு வேண்டாம். நீங்க 3 பேர் மட்டும் சாப்பிடுங்க. ஏன்? அது நான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு வந்தேனா, இன்னைக்கு முழுக்க நான் கறி சாப்பிடக்கூடாது. நீங்க சாப்பிடுங்க. இப்படி சொல்லி சொல்லி அடிக்கடி ஏமாத்து. பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். ஏண்டி, சாப்பாடு ரெடினா ஒரு குரல் கொடுக்க கூடாதா? வாசனை பிடிச்சி நாங்களே தேடி வந்து சாப்பிடணுமா? ஏன், உங்களுக்கு என்ன காது டமார் ஆயிடுச்சா? என் காது நல்லா தான் இருக்கு. ஏன்? நான் குழம்பு அடுப்புல இருந்து இறக்குனதுல இருந்து உங்களை கூப்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் காது கேட்கல. சரி, வளவளன்னு பேசாதே. சோத்த போடு. ஏண்டி, என்ன சாப்பிட கூட்டியா? பிள்ளைய சாப்பிட கூட்டியா நீ? ஏய், என்ன மச மசன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அக்காவுக்கு சாப்பாடு போடு. ஏய், என்னது இப்படி கோழி குத்துற மாதிரி அப்படி இப்படின்னு கொண்டாடி என்கிட்ட? சாப்பாடு போடுறதுன்னா நல்லா அள்ளி போடணும். எடு, இந்த குழம்பேடு என்கிட்ட கொடு. என்னங்க இது, எல்லாத்தையும் அள்ளி போடுறீங்க? நீ சுமாரி எல்லாம் எனக்கு தெரியும். அம்மாடியானு, மாமா நீ சாப்பிடவா? இல்லப்பா, இப்ப எனக்கு சாப்பாடு வேண்டாம். வேண்டாமா? எம்மடி எம்மடி, இந்தா சாப்பிடு. வேண்டாம்ப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இல்லம்மா, நேரத்துக்கு சாப்பிடணும், இல்லன்னா வயிறு கட்டுடும். இல்லப்பா, வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ சொன்னா கேட்க மாட்ட. இரு, நானே ஊட்டி விடுறேன். இல்ல இல்ல இல்ல, இருங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். உங்க கை ஒரே அழுக்கா இருக்கும். சரி, அப்பா இப்படியே பிடிச்சுக்கிறேன். இந்தா, நீ படிச்சுக்கிட்டே சாப்பிடு. சரிப்பா. கறி எடுத்து சாப்பிடு, உனக்காக பண்ணிருக்கு. அப்பா எனக்கு போதும்பா. என்னம்மா, கொஞ்சம் தான் சாப்பிட்ட போருங்கிற? நான் தான் சொல்றேன்லப்பா, எனக்கு பசி இல்லைன்னு. எனக்கு வேண்டாம். ஏய், என்னடி இது? அவ்வளவு சாப்பாட்டுலயும் அப்படியே கை கழுவிட்ட? வேண்டான்னு அப்படியே வச்சிருக்க வேண்டியதானே? வேற யாராவது சாப்பிட்டுருப்பாங்கல்ல? அம்மா, எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் என்னால சாப்பிட முடியும். மீதி தட்டுல இருந்துச்சுன்னா அதை பத்தி என்னால கவலைப்பட முடியாது. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் என்ன சாப்பிட சொல்றீங்களா? முதல்ல டேபிள் மேனர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடுறப்ப இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டா நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுறணும். அப்பதான் டீசெண்டா இருக்கும். அதுக்கு உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம்ல? ஏண்டி, அவ உனக்கும் பொண்ணு தானே? ஏண்டி அவளை எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க? இதோ உட்காந்துருக்கா பாருங்க, அவளும் உங்க பொண்ணு தானே? அவளை பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறீங்களா? மொத்தத்தையும் அவளுக்கு கொண்டு போய் கொட்டுறீங்க. நீ எதை சொல்ற? எல்லாத்தையும் தான் சொல்றேன். சரி, வந்து சோத்த போடு.
வாசனைக்கு வயிறு சும்மா கப கபன் பசிக்குது. சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன். பசி வந்து அப்படியே கை காலெல்லாம் உதறுது. போடு போடு, சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு. ஏய், எனக்கு நான் அள்ளி வைக்க வேண்டாம். யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு வைக்காத. போடு போடு போடு. சூடு. ஊத்து ஊத்து ஊத்து. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்து. ஆ. அப்படி பாக்குற? அவங்க 2 பேரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு நீ வெறும் ஊறுகாய வச்சு சாப்பிடுற. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்க போற? அம்மா, இது சாதாரணமான விஷயம். இத போய் தியாகம்னு சொல்றீங்க? அவங்களுக்கு பிடிக்கும், சாப்பிட்டாங்க, அவ்வளவுதானே. நான் யோசிக்கிறது வெறும் சாப்பாட்டை இல்ல, உன் வாழ்க்கைய பத்தி. அவளும் ஏன் பொண்ணுதான். பெரிய ஆளா வந்தா சந்தோஷம்தான். ஆனா அந்த சந்தோஷம் மத்தவங்களை கஷ்டப்படுத்தி வரக்கூடாது. அவ படிப்புக்காக உன் படிப்பை தியாகம் பண்ண, அவ சந்தோஷமா இருக்க உன் சந்தோஷத்தை இழந்த. இன்னும் அவளோட எதிர்காலத்துக்காக உன் எதிர்காலத்தை அழிச்சுக்க போறியோன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்குமா? ஒரு பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு கஷ்டப்படுறத எந்த அம்மாவும் விரும்ப மாட்டா. எதுக்குமா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? அம்மா, இது தியாகம் இல்ல, இது என் விருப்பம். இதான் என்னோட சந்தோஷம். நான் ஒரு விஷயம் கேக்குறேம்மா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சாப்பிடலையா, இல்ல இருக்கிற கறி எங்களுக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சு நீ கோயிலுக்கு போனியா? எங்களுக்காக விரதங்கிற பேர்ல எத்தனை நாள் நீ சாப்பிடாம இருந்திருப்ப? எங்க வயிறு நிறையறதுக்காக எத்தனை நாள் பட்டினி கிடந்திருப்ப? இது எப்பவாவது நீ தியாகம் நினைச்சிருக்கியா? அதே மாதிரிதாம்மா, அக்காவோட சந்தோஷத்துல அப்பாவோட சந்தோஷத்தை நான் பாக்குறேன். அப்பா ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்படுறாரு. ஆனா அக்கா சந்தோஷத்தை பார்த்ததும் அவரோட கஷ்டத்தெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்காரு. அப்பாவோட சந்தோஷத்தை பார்க்க இதை விட வேற நல்ல வழி எனக்கு தெரியலம்மா. எல்லா அக்கா தங்கையும் ஒரே ரத்தத்துல தான் பிறப்பாங்க. ஆனா நானும் அக்காவும் ஒரே நேரத்துல பிறந்திருக்கோம், ஒரே உருவத்துல பிறந்திருக்கோம். இதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற என்னமா இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு. ஆனா உங்க அப்பாவுக்கு புரிய மாட்டேங்குதே. அப்பா எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு இது தெரியணும்னு அவசியம் இல்லம்மா. அபி, உன்னை பெத்ததுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா?
ஏய் வள்ளி, அப்படியே நில்லு. கோலத்தை மிதிக்கிறது நல்லதில்ல. இந்த கோலத்தை தாண்டது அதை விட பெரிய தப்பு. அதனால அப்படியே நில்லு. அச்சச்சோ. ஏய் இப்படி வா. ஏங்க அவ சின்ன பிள்ளைங்க, இப்பதானே வந்திருக்கா, போக போக எல்லாத்தையும் கத்துப்பா. என்ன வள்ளி? ஆமாமா, எல்லாத்தையும் நான் கத்துப்பேன். அம்மா அங்க பாருங்களேன். ஐயா வர ஸ்டைல பாருங்களேன், அப்படியே சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கு. ஏய், என்ன பேசுற நீ? ஏங்க அவ பேசுறதுல இருந்தே தெரியலையா அவ வெகுளித்தனமா இருக்கான்னு? விடுங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங். குட் மார்னிங் மா. குட் மார்னிங். வாவ் மா, கோலம் சூப்பரா இருக்கு. அப்பா என்னதான் இந்த வீட்டை ரசிச்சு ரசிச்சு கட்டி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கிறதே உங்க கோலம் தான்மா. ஐஸ் வைக்காதடா உங்க அம்மாவுக்கு. இல்லம்மா, நான் உண்மைதான் சொல்றேன். பணக்காரவங்க எல்லாருமே உங்கள மாதிரி ட்ரெடிஷனலா இருக்க மாட்டாங்க. இந்த பார்ட்டி கிளப்னு போறவங்கள தான் நான் பாத்துருக்கேன். என்ன வள்ளி? ஐயா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். மா, இப்படி ட்ரெடிஷனலா இருக்கிறவங்கள பாக்குறதே அபூர்வமா இருக்குமா. சூப்பர்மா. எல்லா ஐஸ்வர்யமும் நாம போடுற கோலத்துல தான் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லடா. வீடு, வாசல், மனசு, உடம்பு எல்லாமே சுத்தமா இருந்தாதான் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்குள்ளே வருவா. சீதா, உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே எனக்கு இதுதாம்மா. அதனால்தான் உன் மேல பாசத்தை விட மரியாதை அதிகம். சரிம்மா, நான் ஜாகிங் போயிட்டு வந்துடுறேன். பாத்து போயிட்டு வா. பெரிய ஐயா. ஏய் சந்தோஷ். சந்தோஷ் ஐயா, கோலத்தை மிதிக்காம போங்க. இப்ப பாரு. இவன் ஒருத்தன். வா. இந்த மச்சான். போடா, நான் பாத்துக்கிறேன். அங்க போய் நில்றா. 2 balls. கேம் ஓவர். டேய், எல்லாம் போய் பவுண்டரியில போடுங்கடா. ஓகே ஓகே. சந்தோஷ் பேட்டிங் பண்றா. 4-6 தான் அடிப்பா. யாராலையும் பிடிக்க முடியாது. போறா. கீப்பர் பாலா, இன்னும் கொஞ்சம் பேக். சூப்பர் கேட்ச். மிஸ்டர் அவுட். எஸ், அவுட் பண்ணிட்டீங்க. நெஞ்சில் மாமழை நெஞ்சில்
கடவுளே, நாங்க கேட்காமலே எங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த, ஆனா என் பிள்ளை சஞ்சீவுக்கு மட்டும் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கியே. அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தீர எங்க எல்லாரையுமே அழிச்சா கூட பரவாயில்ல, நாங்க கவலைப்பட மாட்டோம். ஆனா அந்த பிரச்சனையே அவனை அழிச்சிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துரு. என்னங்க? என்னம்மா, சஞ்சீவ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத உன்னை கடவுள் கைவிட மாட்டாருமா. சஞ்சீவ் சீக்கிரமே குணமாயிடுவான். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அண்ணி, வா சிந்தாமணி, பிரசாதம் எடுத்துக்கோ. அண்ணி, இப்ப நான் எங்க போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய் சஞ்சீவ் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன வீடு ஒரே அமைதியா இருக்கு? சஞ்சீவ் வீட்ல இல்லையா? அம்மா, இதப்படி நாம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. வள்ளி, என்னாச்சு? ஏன் வள்ளி கத்தன? ஏன் அதெல்லாம் உடைஞ்சு கிடக்க? அம்மா, நான் எதுவும் பண்ணலம்மா. சின்னையாவுக்கு காஃபி கொடுக்க வந்தேன். காஃபி கொஞ்சம் ஆறி இருந்துச்சு. அதுக்கு சின்னையா சஞ்சீவ், சஞ்சீவ், என்னப்பா இதெல்லாம்? மா, அவனை பாருமா. அவனை ஒரு ஆரிப்பன காஃபிக்காக கோபப்படுறாமா அவன். அது நான் இல்லம்மா, அது நான் இல்ல. இல்ல இல்ல, அது நீ இல்ல, நீ இல்ல. வா வா வலி, இதை க்ளீன் பண்ணிடு. சரிம்மா. வா வா சொல்றல. வா வா வா. சீதா, உன்னை அழிக்கிறதுக்கு இந்த சஞ்சீவ் ஒருத்தனே போதும்.